வணக்கம் நண்பர்களே. புத்தாண்டு ராசி பலன் அதாவது 2026க்கான இந்த ராசி பலன்கள் இப்போ ஜோதிடர்களால் நிறைய சொல்லப்பட்டு வந்திருக்கு. அதில் குறிப்பாக அடித்து ஆட போகக்கூடிய மீனராசி அப்படின்னும், ஜென்ம சனியாலும் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி அப்படின்னும் மீனராசிக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே 12 ராசிக்குமே இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒவ்வொரு நாள் தொடங்கும் போதும் நம்ம இந்த ராசிக்கான பலன்களை பார்ப்போம். அதில் முக்கியமாக இந்த வருட பலன் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கெல்லாம் சுப பலனாக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் பலத்தை கொடுக்க போகுது, யாருக்கெல்லாம் பலவீனத்தை கொடுக்க போகுது, யாரெல்லாம் ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா, பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புத்தாண்டு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு பிறக்கிறதுக்கு. சரி, இதற்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை, கெட்டதாகவே நடக்குது, அதே போல் நாம் நினைத்தது நடக்கலை, வீட்டில் சுபகாரியம் நடக்கலை, தொழிலில் நல்ல விஷயங்கள் நடக்கலை, நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கல, அதெல்லாம் சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு தகவல்கள் கிடைக்கும். அதனால் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது வழக்கம்தாங்க. அந்த வகையில் இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த ஆண்டில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2026 புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்காரு. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய 2 பெயர்ச்சிகளும் நடக்கிறதுக்கு. குரு இனி வரக்கூடிய அந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வராரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போறாரு. அந்த வகையில் இந்த ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறதால உடற்பயிற்சி செய்யாவிட்டால் சிக்கல்கள் உண்டாகும் அப்படின்னும், உயரமான இடங்கள், படிக்கட்டுகள், தீப்பிழம்புகள் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்போனை பயன்படுத்தும் போது கூட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படலாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தள்ளி போடுறதால பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் உங்களுக்கு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும் அப்படின்னும், அசையும் மற்றும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் அப்படின்னும், வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலீடுகளை செய்து மகிழ்வீங்க. மியூச்சுவல் ஃபண்டுகளில் பணத்தை நீங்கள் அதிகமாக முதலீடு செய்வீங்க. ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடல்களை அடுத்த ஆண்டு முழுவதும் படிக்கிறது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுகிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளிகளை வைத்து கொள்ளாமல் நீங்கள் நல்ல தோழன் தோழி போல தோள் கொடுத்து நிற்கிறது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா விதத்திலுமே உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மீனராசிக்காரர்களுக்கு சகல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும், அகத்திக்கீரையை தவிர மற்ற உணவுகளை கொடுப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும், அதே போல் உங்களுக்கு கௌரவம் உண்டாகும் எனவும், வீடு, நிலம், நகை, பணத்தை குவிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது.
பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க. உங்களை விட மூத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னும், உங்களை விட மூத்தவர்கள் நல்ல நல்ல ஒரு விஷயங்களை தான் உங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டாகும். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வதை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. காரிய சித்தி, மாலை மந்திரம், அனுமன் சாலிசா மந்திரம், அதே போல் நரசிம்மர் கவசம் கேட்கறது சுபிட்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. வழிபாடெல்லாம் நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிள்ளைகளுக்காக அபிராமி அந்தாதியை நீங்கள் படிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் இது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அடிவயிறு, முதுகு தண்டுவடம், கழிவு பாதை, பாதம், நகம் வரை கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கணபதி, அனுமன், நரசிம்மர், வராகி போன்ற ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கும் எதிலும் புதுமையை விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது புதுமை அப்படின்னா நீங்கள் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாகவே இருக்கும் உங்களுடைய செயல்கள். இந்த செயல்களால் நீங்கள் தனிப்பட்டு தெரிவிங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வருடத்தில் சென்ற ஆண்டுகளில் செய்யாத ஒரு தொழிலோ அல்லது நல்ல காரியங்களோ செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இது வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளலை அப்படின்னா, இப்போது குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க. கண்டிப்பாக அதாவது நீங்கள் மாதம் ஒரு முறையோ அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறையோ கூட அல்லது அமாவாசை நாட்களில் கூட போய் வழிபட்டுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பெருமையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்கள், நீங்கள் யாருக்காவது ஒரு பொருளை கடனாக கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கவனமாக இருக்கணும். கடனாக கொடுக்கக்கூடியது உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா, இந்த ஒரு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக ஆராய்ந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் ஒருத்தங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கடனாக வாங்குறீங்க அப்படின்னாலும் அதில் ஜாக்கிரதையாக இருங்க. அது உங்களுடைய நட்பை, அன்பை முறிக்கக்கூடிய விதமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் அதில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ட நிறைய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு நல்லதொரு பலனையே பெற்று கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோடு நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா, இனிமேல் அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவு காணப்படும். பிள்ளைகளினுடைய எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. தாய் தந்தையருடைய உடல்நிலையில் அதிகமான கவனம் வேணும். உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செய்வதன் மூலமாக கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுப்பீங்க அப்படின்னு இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. அரசியல்வாதிகளுடைய பணியாற்றக்கூடிய திறன் அதிகரித்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் நினைத்தவரையே கைப்பிடிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தொழில் வியாபார ரீதியாக இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் விலகி நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. குறிப்பாக உங்களுக்கு சுபகாரியங்களில் நல்லபடியாக நடக்கக்கூடியதா, அடுத்தவர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் கூட நல்லபடியாக நடக்கும் அப்படின்னும், சுப செலவுகள் தான் அதிகரிக்கும் எனவும், மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் எனவும், குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் எனவும், வீண் வாக்குவாதங்கள் அகலக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.